தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ் சினிமாலேருந்து வந்தவங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வரிசையாகவே இருக்குது. அதில் திமுக தொடங்கின அண்ணா அவர்கள் வேலைக்காரி அப்படின்ற நாடகத்தில் கதையாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ மீடியா சம்மந்தப்பட்ட அவர் வந்து திமுகவில் சிஎம் ஆயிருக்காரு. கலைஞர் அவர்கள் பராசக்தியில் ஓப்பனிங்லேயே பயங்கரமான வசனம்லாம் எழுதி சிவாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்த படம் பராசக்தி. அந்த சினிமாவிலேருந்து கலைஞர் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. இன்னும் பல படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் சொல்லவே வேணாம், ஹீரோவாக வந்துட்டு அதுக்கப்புறமா அரசியல்வாதியாக ஆகி அதுக்கப்புறமா சிஎம் ஆகி ஆட்சியெல்லாம் பிடிச்சிருக்காரு. ஃபாலோட் பை ஜெயலலிதா அவர்களும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட பயணித்து நிறைய படங்கள்லாம் பண்ணி அவங்களும் தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து வந்து காதல் கதைகள்லாம் பண்ணாலும் நடுவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இந்தியாவை காப்பாற்றுற மாதிரியான பல காட்சிகள் பண்ணி நான் ஒரு மிகப்பெரிய தலைவர், நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் குட்டி குட்டி டெக்னிக்கெல்லாம் படத்தில் போட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்குலாம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அதிமுகவுக்கு எதிராக வந்து உட்காந்து அவரும் அரசியலில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு. ஃபாலோட் பை இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய கேரியரின் பீக்கு உச்சத்தை உதறி தள்ளிட்டு நான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு வந்து இப்போ நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃபாலோட் பை இதே மாதிரி இவங்கெல்லாம் சிஎம் ஆனாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஆவாங்க. ஸோ தாவேகா தலைவர் என்ன ஆவார் அப்படின்றது கேள்விக்குறி. பார்ப்போம்.